2013 போட்ட லே அவுட்டுங்க. இதுல ஒரு 30 பிளாட் வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிரானந்தினி அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதாவது ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டும் இங்கேருந்து பக்கம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. இந்த ஏரியாவில் உள்ள கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே வந்து தங்குறாங்கங்க. அதாவது பெரு ஹெட்டுக்கு வந்து 2000 3000 வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கட்டி வாடகைக்கு விட்டாலே அதில் வந்து ஒரு 5 பேர் தங்கினா போதுங்க. 2 10ங்க, குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் வாடகை வந்து கேரண்டிங்க. வாடகை மூலமாக ஒரு மாதம் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் வந்து பாருங்கள். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும், அதில் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விடணும், மாதம் ஒரு கணிசமான அமௌண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கு ஏற்ற இடம் தாங்க இது. அப்படியே பேக் சைடில் பாருங்கள், இது வந்து 2013 போட்ட லே அவுட்டுங்க. இதில் ஒரு 30 பிளாட் வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஜெய் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உரகடங்க, அதாவது தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரகடங்க. அதாவது தாம்பரம் படப்பை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உரகடங்க. உரகடத்துல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது ஜிஎஸ்டி போகக்கூடிய ஹைவேயை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்கு வர்ற வழியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரிவேணி ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆர்ச்சிட் ஸ்கூல் இருக்குங்க. அதாவது அந்த 2 ஸ்கூலுமே இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 500 மீட்டர் தாங்க. உரகடத்தை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி ஏரியாங்கிறது நல்லாவே தெரியுங்க. இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குங்க. லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாடகைக்கு அப்படின்னு சொல்லி இடம் தேவைப்படுதுங்க, வீடு தேவைப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிரானந்தினி அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதாவது ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டும் இங்கேருந்து பக்கம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. இந்த இடத்துல யாரெல்லாம் பிளாட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோ பட்ஜெட்டில் பிளாட்டு தேடுறவங்க தாராளமாக அங்கே வாங்கலாங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி அதில் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடணும், மாதம் ஒரு கணிசமான அமௌண்ட் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக அங்கே பிளாட் வாங்கலாம், வீடு கட்டி வாடகைக்கு விடலாங்க. நீங்கள் இங்கே வாடகைக்கு விடும்போது இந்த ஏரியாவில் உள்ள கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே வந்து தங்குறாங்கங்க. அதாவது பெரு ஹெட்டுக்கு வந்து 2000 3000 வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கட்டி வாடகைக்கு விட்டாலே அதில் வந்து ஒரு 5 பேர் தங்கினா போதுங்க. 2 10ங்க, குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் வாடகை வந்து கேரண்டிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டபுள் பெட்ரூமோ அல்லது வந்து சின்ன சின்ன ரூமாக கட்டி வாடகைக்கு விடும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணிசமான அமௌண்ட்டு, ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு நல்ல இன்கம் கிடைக்குங்க. இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பிளாட் வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குங்க. பிளாட் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 600, 720, 840, 960, 1000, 1200, அதிகபட்சம் 1300 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் ஒரு பிளாட்டும் வாங்கலாம், 2 பிளாட்டும் வாங்கலாம், 3 பிளாட்டும் வாங்கிக்கலாங்க. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஃபேஸிங்குமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 1-2 கார்னர் பிளாட்டும் இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த கார்னர் பிளாட்டையும் வாங்கிக்க முடியுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1950 ரூபாங்க. இது வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க. இதில் வந்து நெகோஷியபிளும் இருக்குங்க. சிங்கிள் பிளாட்டு, அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் பார்த்தீங்கன்னா 11 லேக் வருதுங்க. அந்த பிளாட்டை வாங்க உங்ககிட்ட ஒரு 3 லேக் இருந்தால் போதுங்க. பேலன்ஸ் வந்து லோனாக பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது 75 to 80% வரைக்கும் ஆல் பேங்கில் லோனாக வாங்கி கொடுக்குறாங்க பில்டர் தரப்பில். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரகடம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டர் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இங்கே நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து ஜிஎஸ் ரோடு போனீங்கன்னா கரெக்டாக 9 கிலோமீட்டரில் ஜிஎஸ் ரோட ரீச் பண்ணிடலாங்க. பஸ் வசதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 600-700 மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. அதாவது வந்து ஹைவே மேலேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க. நீங்கள் உரகடத்தில் ஏறினாலோ அல்லது சிங்கப்பெருமாள் கோயிலில் பஸ் ஏறினாலோ தாராளமாக வந்து சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இறங்கலாங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40, 30, 23 வந்து ரோடு கொடுத்துருக்காங்க. ஏபி வசதி ரெடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்க்கும் கொடுத்துருக்காங்க. வீடுகளை பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளே வந்து ஒரு 3 பேர் வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அங்கே வந்து இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவில் உள்ள கம்பெனிஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வந்து மாதம் வந்து வாடகை மூலமாக இன்கம் வந்துட்டு இருக்குங்க அவங்களுக்குலாம். நீங்களும் வாடகை மூலமாக ஒரு மாதம் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் வந்து பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இது பில்டர் நம்பர் தாங்க, நீங்கள் டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாங்க.